குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்குள் மத்தியில் தற்பொழுது தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒருபுறம் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் தனியாக எம்எல்ஏக்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலேயே தற்பொழுது குழப்பம் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இபிஎஸ் அவர்கள் இன்று காலை எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சி வி சண்முகம் தலைமையில் 36 எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 32 எம்எல்ஏக்கள் என்ன பேச இருக்கிறார்கள்? குறிப்பாக தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவதாக 2 பிரிவுகளாக பிரிந்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று விஜய் அவர்களும் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் அவருடைய சட்ட வல்லுநர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 7 மணிக்கு ஆளுநர் அவர்கள் புறப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தனித்தனியே ஆலோசனை மேற்கொண்டு வருவதால் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவதா அல்லது வேற ஏதும் முடிவுகள் இருப்பதா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எஸ்பி வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், லீமா ரோஸ், மரகதம் குமரவேல் உள்ளிட்ட பல்வேறு எம்எல்ஏக்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்.